கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான கடகத்துக்கு சஞ்சரிக்க வரார். குருவோட பலன் கொடுக்கக்கூடிய ராசிகள்ல இன்னும் 2 ராசிக்காரர்களுக்கு குரு மிகச்சிறந்த பலனை தரப்போகிறார். 5 ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பலன் பரிபூரணமாக இருக்கிறதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். எப்படியாவது வாழ்க்கை மாறிடாதா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை வெளிச்சம் ஒரு பெரிய தெளிவை தரக்கூடிய அடிப்படையில் இருக்க போகிறது. ஃபுல்லான் பக்தி அன்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், யாவருக்கும் யாவையும் கேட்காமலே அள்ளி கொடுக்கும் முருகப்பெருமானின் தீவிர பக்தன்னு சொல்லலாம், முருகப்பெருமானின் அடியேன்னு சொல்லலாம், யாம் இருக்க பயமேன் அருண்குமார் சார் தான் நம்ம கூட இருக்காங்க. பேசலாமா சார்? வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. சூப்பர். எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பெரிய பயம் இருக்கும். என்ன அப்படின்னா, சனி பயிற்சி ஆக போகிறாரு அப்படின்னா சனி பகவான் வந்து நம்மளை கெடுத்துருவாரோ, நம்மளை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு சனி பயிற்சி அப்படின்னாலே ஒரு பெரிய பயம் இருக்கும். அதுலேருந்து அப்படியே ரிலீஃப் கொடுக்கணும் அப்படின்னா குரு பயிற்சி வரப்போகுது அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக மாறிடும். அப்பா குரு பகவான் வந்து வருஷம் வருஷம் வந்து ஒவ்வொரு ராசியில் எப்படியாவது நம்மளை காப்பாற்றிட்டு போயிடுவார் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த குரு பயிற்சி எப்போ வரப்போகுது, இந்த டைமில் வரக்கூடிய குரு பயிற்சி என்னென்ன மாதிரியான நன்மைகளை 12 ராசினியர்களுக்கும் செய்ய காத்துட்ருக்கார்? ஸோ நவகிரகங்களில் மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படக்கூடியது குரு பகவானுடைய பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு வீட்டில் இருந்து அடுத்த வீட்டுக்கு ட்ராவல் பண்ணி பயிற்சியாவது வழக்கமான ஒன்று. இந்த வருஷத்தில் மிக பிரபலமாக எதிர்பார்க்கப்பட்ட பயிற்சியில் குரு பயிற்சி ஒன்று. அதுக்கு காரணம், ஸோ கடந்த மார்ச்சில் தான் நம்ம சனி பயிற்சியை கடந்து வந்திருக்கோம். இந்த சனி பயிற்சியில் நிறைய ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி தொடங்குச்சு, நிறைய பேர்த்துக்கு அஷ்டம சனி தொடங்குச்சு, நிறைய பேர்த்துக்கு அர்த்தாஷ்டம சனி தொடங்கி நடந்துட்டு இருந்தது. அண்ட் 7.5 சனி முடிந்ததுக்கு பிறகு நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நடக்கலன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்த ராசிக்காரர்களும் நீங்கள் பல பேர் இருந்துட்டு இருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆறுதலையும் தெளிவையும் ஒரு நல்ல வழிகாட்டுதலையும் கொடுக்கக்கூடிய அடிப்படையில் வரக்கூடிய மே மாதம் 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் இப்போ இருக்கக்கூடிய மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சி ரொம்பவே ஒரு விசேஷமான பயிற்சி. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான கடகத்துக்கு சஞ்சரிக்க வரார். குருவும் சந்திரனும் எப்பொழுதெல்லாம் ஒன்று சேருகிறதோ அப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் குரு சந்திர யோகம் ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய தெளிவு, சந்தோஷம், நிம்மதியை கொடுப்பாங்க. தடைகள் எல்லாமும் தவிடுபொடியாக மாறும். குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முழுக்க முழுக்க சுபத்துவம் நிறைந்த ஒரு கிரகம். ஸோ இப்போது உங்கள்கிட்ட 1 லட்சம் இருந்துச்சுன்னா இப்போ எங்களுக்கெல்லாம் எப்படி நீங்கள் அள்ளி கொடுத்து செலவு பண்ணுவீங்க? அந்த மாதிரி இந்த குரு பகவான் தன்னிடத்தில் தன்னுடைய ஆக்கப்பூர்வமான சக்திகளை தன்னகத்தை அதிகப்படியாக கிரகிக்கும் போது அவர் பார்வைப்படக்கூடிய அத்தனை இடங்களும் ஒரு மிக புனிதமான இடங்களை நோக்கி செல்லும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதில் முக்கியமாக குரு பார்க்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு ஒரு 3 ராசியை குரு பார்க்குறார். அதை முதல் ராசியாக பார்க்கக்கூடியது விருச்சிக ராசிக்காரர்களை குரு பார்க்குறார். இப்போ அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கடந்த ஒரு வருட காலம் அட்டம குருவில் அடிபட்டு எப்படியாவது வாழ்க்கை மாறிடாதா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை வெளிச்சம் ஒரு பெரிய தெளிவை தரக்கூடிய அடிப்படையில் இருக்க போகிறது. அதற்கு அடுத்தது இந்த 7.5 சனியில் மாட்டி சிக்கி தவிச்சு போராடி எப்போவாவது நம்ம வாழ்க்கைக்கு கடவுள் ஒரு விடியலை கொடுத்துட மாட்டாரான்னு சொல்லி ஏங்கி தவித்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குருவினுடைய பயிற்சி பரிபூர்ணமான ஒரு அருளை கொடுக்கும்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது இந்த ஜென்ம குரு ஜென்ம சனி அப்படின்னு 2 விஷயங்கள் ஒரு ஜாதகத்துக்கு நடந்தால் அது பல சவால்களை கொடுக்கும். இப்போ மார்ச்சிலிருந்து ஜென்ம சனியில் அடிபட்டு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட அந்த 3.5 வருஷம் மீனத்தை யார் கேட்டு பார்த்துருந்தாலும் யாருக்கிட்ட போய் சொல்கிறது என் பஞ்சாயத்து அப்படின்னு தான் அவங்களுடைய வழியோடு வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் ராசிக்கு அதிபதி குரு உச்சமடைந்து நேரடியாக மீனத்தை பார்க்கறதுனால மீனராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தை தரக்கூடிய அடிப்படையில் இந்த குரு இந்த 3 பார்வையின் பலத்தில் சுய ஜாதகத்தை பொறுத்து மேஷராசிக்கு இப்போ குரு எந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த குருவினுடைய பார்வை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தன்னுடைய ராசிப்படி லக்னப்படி எந்த இடத்தில் பதிகிறதோ அந்த வீட்டுக்கும் முழுமையான பலன்களை செய்வதற்கு காத்திருக்கார். ஓகே, அருமை. அதாவது வந்து குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 ராசிகளுக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுதுன்னு ஒரு அற்புதமான பலன்லேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே சார். சார் என்ன தான் வந்து 3 ராசிகள் நல்லா இருக்கு அப்படின்னாலும் இப்போ மற்ற ராசிக்காரங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். என்ன சார் அப்போ குரு பகவான் எங்கே எல்லாரையும் கைவிடுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? மற்ற ராசிகளுக்கு எப்படி இருக்குன்றதையும் சொல்லிடுங்க. ஸோ குரு பார்வை படக்கூடிய ராசிகள் 3 சொன்னேன். குருவோட பலன் கொடுக்கக்கூடிய ராசிகளில் இன்னும் 2 ராசிக்காரர்களுக்கு குரு மிகச்சிறந்த பலனை தரப்போகிறார். அதில் முதன்மையாக இருக்கக்கூடியது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம குரு விலகி 2ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் குரு வரார்.
ஓகே. ஸோ மன அழுத்தம், மனக்குறை, மனப்போராட்டத்தோடு வாழ்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை கடவுள் தர்றது அடிப்படையில் வராருங்க. அதற்கடுத்தது 10ல் கன்னிராசிக்கு இதுவரைக்கும் சஞ்சரித்த குரு பகவான் தன்னுடைய அடுத்த வீடான லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11வது இடத்துக்கு வரார். இப்போ பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்க போகுது, பண வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. இப்போ இந்த விஷயங்கள்லாம் இந்த 5 ராசிக்காரர்கள் மேலே நம்ம முன்னாடி 3 ராசியை குறிப்பிட்டோம், இந்த 2 ராசி சேர்த்து 5 ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பலன் பரிபூரணமாக இருக்கிறதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். மற்ற ராசிக்காரர்கள் நீங்கள் அழகாக கேட்ட மாதிரி பயப்பட வேணாம். ஒவ்வொரு ராசிக்கும் குரு வந்து அமரக்கூடிய இடத்தை பொறுத்தும் அந்த குரு பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் சத்தியமாக இந்த 12 மாதத்தில் மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரப்போகிறார். அதை நம்ம விரிவாகவே ஒவ்வொன்றா பின்னாடி கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது வந்து குரு யாரையும் கைவிட மாட்டார், பார்வைக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் அப்படின்னு அற்புதமாக சொல்லிட்டீங்க. என்னதான் இருந்தாலும் இப்போ சனி பகவானுடைய தாக்கம் ஓரளவு இருந்தது, ஸோ அதுலேருந்து ரிலீஃப் ஆகிருப்பாங்க. இப்போ குரு பகவான் வர்றதுனால ஓரளவு ஓகேடான்னு ரிலாக்ஸேஷனில் இருப்பாங்க இல்லையா. ஆனாலுமே குரு பகவான் வந்தாலும் இந்த ராசினியர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருந்து ஆகணும், இந்த விஷயங்களெல்லாம் கவனமாக இருந்துக்கோங்கன்னா எந்த ராசி சொல்லுவீங்க? குருவை பொறுத்த வரைக்கும் 6, 8, 12 மறைவிட ஸ்தானத்துக்கு வரும் பொழுது அந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானத்தோடு கவனத்தோடு செயல்படுறது நல்லது. அதில் முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் கொஞ்சம் எதிலும் நிதானம், எச்சரிக்கை, பொறுமையோடு செயல்படணும். ஏன்னா அவங்களுடைய சிந்தனைகளும் லட்சியங்களும் ரொம்பவே பெருசாக இருக்கும். எப்போவுமே ரொம்ப எமோஷ்னலாக உடஞ்சு போயிடுவீங்க. இந்த காலகட்டத்தில் ஜென்மத்தில் ராகு இருக்குது, 7.5 சனியும் சேர்ந்து நடக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள் கூட கும்பராசிக்கு மனசளவில் தேவையில்லாத பதட்டம், பயம், குழப்பம், அழுத்தத்தை கொடுக்கும். அப்போ உடலையும் மனதையும் பாதிக்கக்கூடிய செயல்களில் அவங்க ஈடுபடாமல் இருந்தால் இந்த குரு பயிற்சி அவங்கள பெரிதளவில் பாதிக்காது. அதற்கு அடுத்து இருக்கக்கூடியது தனுசு ராசிக்கு 8ல் குரு பகவான் வந்து மறையிறாரு. ஸோ அஷ்டமத்தில் குரு மறையிறது என்னென்னா தேவையில்லாத சில சொல் படிகளை உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணோம். அப்போ யாரை நம்பியும் நீங்கள் வந்து ஜாமீன் போடுறதோ, பணம் கொடுக்கறதோ, கொடுக்கல் வாங்கல விஷயங்களை வச்சுக்கிறதோ, அல்லது அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்களோட பகிர்ந்துக்கிறதோ, இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரை தேர்ந்தெடுத்து நீங்கள் பழகுகிறீர்கள், யாரிடத்தில் உங்களுடைய அன்பை கொடுக்கிறீர்கள் அப்படின்றத பொறுத்து இந்த குருவினுடைய பெயர்ச்சி காலம் 12 மாதங்களும் இவர்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதற்கடுத்ததாக இருக்கக்கூடியது 3ஆம் இடம் ரிஷபராசிக்கு 3ல் குரு மறையிறாருங்க. நண்பர்கள் விஷயங்களில் ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு கவனத்தோடு செயல்படணும். சகோதர வழி உறவுகளுக்குள்ள தேவையில்லாத கருத்து முரண்களை இந்த காலகட்டம் ஏற்படுத்துவதற்கு முயற்சி பண்ணோம். அதுலேயும் கொஞ்சம் இவங்க ஜாகிரதையாக இருக்கணும். அதே மாதிரி யாரை நம்பியும் எந்த ஒரு செயலையும் கண்மூடித்தனமாக இறங்கக்கூடாது. எவ்வளோ பெரிய சிக்கல்கள், விஷயங்கள், டெசிஷன் மேக்கிங்காக இருந்தாலும் தான் கைப்பட வச்சு இவங்க செயல்படுத்தும் போது இந்த 3ஆம் இடத்து குருவால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து ரிஷபராசிக்காரர்கள் தப்பிக்க முடியும். ஸோ அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமாக அஷ்டமசனி ஆரம்பித்து இந்த ஜென்மத்தில் கேது, 7ல் ராகுவில் பல மன உளைச்சல், போராட்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல குரு மறைய போகிறார். 12ல் குரு மறையும் பொழுது தேவையில்லாத விரய செலவுகள் ஏற்படும். அப்போது பண விஷயங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. தேவையில்லாத அளவுக்கு மீறின சுமைகளை ஏற்றிக்காதீங்க. தேவையில்லாத கடன் நெருக்கடிக்குள்ளே மாட்டிக்காதீங்க. விரலுக்கேற்ற வீக்கமாக வாழ பழகுங்க. கையில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த காலகட்டத்தை கொஞ்சம் பொறுமையாக கொண்டு போனால் போதும். உங்களுக்கான நல்ல காலம் ரொம்ப சீக்கிரத்திலே வருது. 4 மாதத்துக்கு அப்புறம் குரு அதிசாரத்துக்கு போகும்போது இந்த நான் மேற்கூறிய சிக்கல்கள் எல்லாத்துலேருந்து இவங்க விடுபட்டு இவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான டைமாக அது மாறும். சிம்மராசி ஏற்கனவே ஜென்மத்தில் கேது, உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் மனசில் எவ்வளோ வலி சுமைகளை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. பட் இதோட சேர்ந்து இந்த குரு மறையிற காலம் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் செயல்படணுன்றதை நான் உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கிறேன். ஓகே, சூப்பர். நான் வந்து இந்த ராசிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா குரு வந்து இன்னும் 4 மாதம் கழிச்சு நல்லதை பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காருன்னு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கீங்க.